ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு vlog பார்த்தீங்கன்னா, அப்படியே பச்சை பசேல்னு ஒரு செடி கொடியோட ஸ்டார்ட் பண்றேன். என்னன்னா, அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. வரும்போதே ஜாதி பூக்கொடி, அதுக்கப்புறம் அந்த புளிச்சக்கீரை செடி எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. இங்க நம்ம முன்னாடி கார்டன்ல நட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நடுறதுக்காக வெளியில வச்சிருந்தோம். அதே மாதிரி காய்கறி என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். அம்மா ஊர்லேருந்து வரும்போது எப்பவுமே பூ கட்டி கொண்டு வருவாங்க. அவங்க தலையில கூட வச்சிருக்காங்க பாருங்க. கனகாமரம் கூட வளர்த்திட்டு இருக்காங்க அங்க ஊர்ல. அதுவும் எனக்கு ஒரு செடி கொண்டு வந்திருக்காங்க. இங்க வச்சு பார்க்கலாம் வருதா என்னன்னு தெரியல. ஜாதி பூ யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு மல்லிகைப்பூலாம் வந்து அதுக்கு அடுத்தது தான். ஃபர்ஸ்ட் எனக்கு ஜாதி பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்க ஒரு நத்தை உழுந்து போயிட்டு இருக்கு பாருங்க. திடீர்னு பார்த்தேன். அதான் கேப்சர் பண்ணேன். இந்த டைம் அம்மா ஊர்லேருந்து வந்தப்போ காய்கறி எதுவுமே அதிகமா கொண்டு வரல. அதாவது தக்காளி, கத்திரிக்காய் அதெல்லாம் இல்ல. முருங்கைக்காய், அப்புறம் முருங்கைக்கீரை, புளிச்சக்கீரை அந்த மாதிரி ஒரு 5, 6 ஐட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. வெங்காயமும் கொண்டு வந்திருந்தாங்க. முருங்கைக்கீரை எதுக்காகன்னா, நான் ரொம்ப முருங்கைக்கீரை இப்ப ரொம்ப நாளாவே எடுத்துக்கிறதே இல்ல. தோட்டத்துக்கும் போறதுக்கு டைமே கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறனால, முருங்கைக்கீரை அம்மாவ கொண்டு வர சொல்லியிருந்தேன். இத உருவி வச்சுட்டு இருந்தாங்க. எதுக்காகன்னா, நான் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா, நான் ட்ரிங்க் மாதிரியும் எடுத்துக்குவேன். அதோட அந்த கல்லுப்புல வறுத்து அரைச்சு பொடி பண்ணியும் வச்சுக்குவேன். ஸோ, அதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. கூடவே இந்த மிக்சர். இது எங்களோட ஃபேவரைட் மிக்சர். ஏன் இந்த மிக்சர் இங்க கிடைக்காதா? அங்கிருந்து தான் கொண்டு வரணுமா? அப்படின்னு கூட ஒரு சில பேர் நினைக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல மிக்சர் பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க எதுவுமே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாரி தங்கமணி கடலை மிட்டாய்ன்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. ஊர்ல கிடைக்கும். அதுவும் சூப்பரா இருக்கும் அந்த கடலை மிட்டாய். ஸோ எல்லாமே ஒண்ணொண்ணா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். புளிச்சக்கீரையும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் அவங்க கொண்டு வந்தத விட இந்த டைம் ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துச்சு. "என்னம்மா இவ்ளோ புளிச்சக்கீரை இருக்கு?" அப்படின்னு கூட கேட்டேன். "அத ரொம்ப நாளா பறிக்காமலே வச்சிருந்து உனக்காக கொண்டு வந்தேன்" அப்படின்னாங்க. உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்லாம் பிடிக்கும் அப்படின்னா, இந்த புளிச்சக்கீரை கண்டிப்பா பிடிக்கும். அதுவும் எங்க வீட்டு சைட்லலாம் இந்த புளிச்சக்கீரைய சொன்னா பச்சைக்கீரைய பார்த்தா கூட எச்சி முழுங்குவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து அவ்ளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி ஒரு விளாக்ல கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். உங்களுக்கு தனியா வேணும் அப்படின்னா, ஒரு ஷார்ட்ஸா கூட நான் ஷேர் பண்றேன். வேணும்னா சொல்லுங்க. முருங்கைக்காயும் பார்த்தீங்கன்னா, தோட்டத்து முருங்கைக்காய் அப்படிங்கிறனால அவ்ளோ ருசி. அத போட்டு சாம்பார் வச்சாச்சு. இது வந்து டின்னர் டைம். ஆனா டின்னர் டைம் நான் சாப்பாடு சாப்பிடுறேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க. அந்த புளிச்சக்கீரைக்காக தான். மறுபடியும் சாப்பாடு வச்சு சுட சுட சாதத்தோட மத்தியானம் சாப்பிட்டது பத்தாது, நைட்டும் சாதம் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேஸ் கழிச்சு தான் விளாக் கன்டின்யூ பண்றேன். ஏன்னா அம்மாவும், அப்பாவும் இருந்ததுனால விளாக் எதுவும் நான் அதிகமா எடுக்கல. அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. போம்போது அம்மா ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லிட்டு போனாங்க. அதாவது இந்த எக்கு, அப்புறம் கொஞ்சம் தயிர் அத மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக் போட்டா ஹேர் நல்லா ஸ்மூத்தா இருக்கும் அப்டின்னாங்க. எப்பவுமே எக்கு ஹேர் மாஸ்க் அப்டின்னாலும் நான் போடவே மாட்டேன். எக்கோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்காது. ஆனா அந்த வெள்ள கருவும், தயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடும்போது சுத்தமா ஸ்மெல்லே இல்ல. அம்மா சொன்னப்போ கூட நான் நம்பல. பட் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்மெல்லும் இல்ல ஹேர்ல. இத ரொம்ப பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கிறது கூட இல்ல. ஜஸ்ட் சும்மா மிக்ஸ் பண்ணிட்டு ஹேர்ல அப்ளை பண்ணா போதும். அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டா போதும். ரொம்ப நேரம் விட்டோம் அப்டின்னா ரொம்ப ட்ரை ஆயிரும். ஒரு 10 மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். என் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததும் ஹேர் ரொம்ப ஷார்ட் ஆயிருச்சுங்க. என்னடா இது வித்தியாசமா இருக்கேன்னு யோசிப்பீங்க. இந்த ஹேர் பேக் போட்டுட்டு ஆஃப்டர் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கலாம்னு நெனச்சேன். ஆனா அன்னைக்கு வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, ஹேர் கட் பண்ண போயிருந்தேன். ரொம்ப ஷார்ட்டா கட் பண்ணி விட்டாங்கன்னு கூட போன வீடியோல பொலம்பிட்டு இருந்தேன். ஸோ இருந்தாலும் இந்த ஹேர் பேக் மறுபடியும் அப்ளை பண்றப்ப ஆஃப்டர் ரிசல்ட் காமிக்கலாம்னு நெனச்சுட்டு இப்போ காமிச்சுட்டு இருக்கேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப சாஃப்ட்டா, சில்கியா இருந்தது. அதோட அந்த எக்கோட ஸ்மெல் சுத்தமா இல்ல. சூப்பரா இருந்தது இந்த ஹேர் பேக். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இனி நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து விளாக் கன்டின்யூ ஆகுது. மார்னிங் ஒரு 5:30 இருக்கும். பசங்கள ஸ்கூல் குடுத்து விடுறதுக்காக லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதாவது லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி குடுத்து விடுறதுக்காக ஜீரா ரைஸும், பாலக் பன்னீரும் பண்ணலாம்னு நெனச்சேன். ஜீரா ரைஸ்க்கு அன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் தீர்ந்து போயிருச்சு. ஒரு 1/2 டம்ளர் தான் இருந்தது. இருந்தாலும் அது கூடவே நம்ம நார்மல் ரைஸ் இருக்கு இல்லையா? நார்மல் பொன்னி அரிசி அதுவும் போட்டு வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன். 2 அரிசியும் கலந்து தான் வச்சிருக்கேன். இருந்தாலும் நல்லாருக்கும். நான் அப்பப்போ அந்த மாதிரியும் பண்ணுவேன். ஸோ அது ஊறிட்டு இருக்க டைம்ல கீரையும் இந்த பக்கம் சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி வச்சாச்சு. பாலக் பன்னீருக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. அதுக்கு எண்ணெய் ஊத்தி ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கூடவே ஒரு 6, 7 முந்திரி பருப்பு. இதை வதக்குனதுக்கு அப்புறமா கீரை நம்ம கிளீன் பண்ணி வச்ச கீரையை போட்டு ஒரு 2, 3 நிமிஷம் சாட்டே பண்ணி ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ரொம்ப நேரம் விட்டுற வேண்டாம். இது டக்குன்னு குக் ஆயிரும். இந்த டைம்க்குள்ள இதுக்கு தேவையான வெங்காயம், அதுக்கப்புறம் ஜீரா ரைஸ்க்கும் கொஞ்சம் வெங்காயம் போடுவேன். 2 பெரிய வெங்காயம் சேர்த்து கட் பண்ணிக்கிறேன். கீரை வதங்கிருச்சு பாருங்க. போட்ட உடனே ஒரு 2, 3 நிமிஷத்துல இந்த மாதிரி சுருண்டு வதங்கிரும். இதுலயே ஆல்மோஸ்ட் குக் ஆன மாதிரி தான். இனி இதை ஆஃப் பண்ணி இறக்கி கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல அந்த தண்ணியோடவே ஊத்தி அரைச்சிக்கலாம். அந்த தண்ணி வீணாக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஜீரா ரைஸ்க்கு நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சம் எண்ணெயும் விட்டுக்கிறேன்.
இனி இதில் பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, 4 ஏலக்காய், ஒரு பட்டை இதெல்லாம் போட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் அந்த நெய்யிலே அப்படியே வதங்கணும், நல்லா வாசனை வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அரிசி ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு அரிசி வந்து ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 15 நிமிஷம் ஊறினா போதும். அரிசி போட்டு அதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதே இது நீங்கள் ஃபுல்லாக பாஸ்மதி ரைஸ்லேயே பண்ணுறீங்கன்னா 1.5 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2-3 விசில் விட்டுக்கலாம். இது நார்மல் ரைஸ்க்கனால 3 விசில் விட்டுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்னால் 1 விசில் 2 விசில் விட்டிங்கன்னா போதும். பாலக் பன்னீர் ரெசிபிக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கூட ஸ்பைசஸ், அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை, கூடவே லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். நான் இந்த டைம்லேயே தக்காளி பியூரி பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் தக்காளி பியூரி பண்ணாமல் ஜஸ்ட் கட் பண்ணி இதில் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தக்காளி விழுந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த கிரேவி நல்ல க்ரீனிஷாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு தக்காளி, சின்ன தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா போதும். நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். நல்லா க்ரீனிஷாக வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பன்னீரும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பன்னீர் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்குறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். கிரேவிக்கு தேவையான தண்ணி இந்த டைம்ல நம்ம ஊற்றிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இது ஒன்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த பாலக்கீரை பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரை பேஸ்ட் ஊற்றுனதுமே லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒன்ஸ் இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தோடனே பன்னீர் ஆட் பண்ணிடலாம். பன்னீர் ஆட் பண்ணதும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் தான் விட்டுருக்கேன். அதுக்குள்ளே அந்த பன்னீர் குக் ஆயிரும். ஏன்னா ரொம்ப நேரம் இதை விட்டுருந்தோம் அப்படின்னா அந்த கீரையோட கலரும் மாறிடும். ஸோ அதனால் ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் தான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், பாலக் பன்னீர் ரெசிபியும் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக க்ரீம் இருந்தது அப்படின்னா நீங்கள் சும்மா க்ரீம் விட்டு கூட அப்படியே கொடுக்கலாம். கசூரி மேத்தி இருந்ததுனாலும் அதை க்ரஷ் பண்ணியும் போட்டுக்கலாம். சூப்பராக நல்லா க்ரீமியாக திக்கான ஒரு கிரேவியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பூரி, சப்பாத்தி, அப்புறம் புலாவ், ஜீரா ரைஸ் அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஜீரா ரைஸும் பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இனி லஞ்ச் பேக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் போடுறதுக்காக மாவு பிசைய வேண்டியது இருக்குது. இன்னொரு வேலையும் இருந்தது. நைட்டு மித்து ஹோம்ஒர்க் கொஞ்சம் பண்ணாமல் தூங்கிட்டான். தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே தூங்கிட்டான். அதனால் இன்னைக்கு நான் ஒரு 1 ஹவர்லேயே குயிக்காக கடகடன்னு எல்லா சமையலும் முடிச்சிட்டேன். அந்த சப்பாத்தி மாவு பிசைகிற வேலை மட்டும் இருந்தது. எப்பவுமே ஸ்கூல் கிளம்பும்போது பிரத்திக் அவனோட வேலையில அவனே பார்த்துப்பான். அவனுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து விடுற வேலை மட்டும்தான் எனக்கு இருக்கும். ஆனால் மித்துவை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அவனும் அது மாதிரி வளர்ந்துட்டா சீக்கிரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி தான் பண்ணேன். சப்பாத்தி லஞ்சுக்கும் ஆளுக்கு ஒன்று வச்சு விடலாம் அப்படின்ட்டு அதுவும் பண்ணிட்டு இருந்தேன். இனி 2 பேருக்கும் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வேலைகளை பார்க்கலாம். இந்த விளாக்லேயே பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணியிருப்பேன். விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு 2 நாள் முன்னாடி கிளீனிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். மாப் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஒரு அக்கா வருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் எல்லாமே க்ளீன் பண்ணி வைக்கணும். இந்த டேபிள் தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. நல்லா காலையிலே வெயில் உள்ளே விழுது பாருங்க வீட்டுக்குள்ளே. ஏன்னா அந்த ஏரியா விண்டோ சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் தான் போட்டிருக்கோம். அப்படிங்கிறனால நல்லாவே வெயில் உள்ளே விழுகும். காலையில் ஒரு விட்டமின் டி வேணும் அப்படின்னு கிடைக்கணும்னு நினச்சோம்னா அந்த இடத்துல போய் உட்காந்தா போதும், சூப்பராக விட்டமின் டி கிடைச்சிடும் நமக்கு. ஸோ ஸ்ப்ரே பண்ணி அதை நல்லா தொடச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நான் வைப் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப நாளாக தேடி அமேசானில் தான் வாங்கினேன். பாஷ் பிராண்டு தான். கிளாஸ்க்குன்னே இருக்கிற வேக்யூம் கிளீனர். இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பர்சனல் ரிவ்யூ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். ஏன்னா வீடு ஃபுல்லாக கொஞ்சம் கிளாஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கனால க்ளீன் பண்ணுறதுக்கு
அந்த ஒரு மைக்ரோ ஃபைபர் ஸ்பாஞ்ச் வச்சு கிளீன் பண்ணாலுமே கொஞ்சம் அந்த திட்டு திட்டா தெரிஞ்சுட்டு இருந்தது. அதனால இது வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நான் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கா என்னன்னு ரிவ்யூ சொல்றேன். ஸோ அவ்வளோதான். டேபிள்ல எல்லாரும் வைக்கிற மாரியே தான். ஒரு சின்ன செராமிக் ஜார்ல சால்ட் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஜார்ல பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்டு சீட்ஸ் எல்லாம் இருக்கிற மாரி, அதாவது பம்ப்கின் சீட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, அப்புறம் எள்ளு அதெல்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு பென் வச்சிருப்பேன். அவசரத்துக்கு தேட முடியாது அப்படின்ட்டு கண்ணு முன்னாடியே ஒரு பென் வேணும்னு வச்சிருக்கேன். ஃபேனோட ரிமோட், அப்புறம் ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்டர் அவ்வளோதான். டைனிங் டேபிள் ஆர்கனைசேஷன் ஓவர். நம்ம இன்டோர் கார்டன் ஏரியால பாருங்க, கரெக்ட்டா அந்த சேர்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல எவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்ட்டு. எப்பவுமே வெயில் அடிக்காது. காலையில மட்டும் லைட்டா மைல்டா அந்த ஒரு வெயில் வரும். செடிகளுக்குலாம் அதிகமா வெயில் படாது. ஏன்னா இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு ரொம்பவும் வெயில் பட்டா அது தாங்காது இல்லையா? ஸோ அந்த மாரி தான் ஒரு மெத்தட்ல இருக்கு. இனி இங்கேருந்து கட் பண்ணி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, மத்தியானம் வரைக்கும் அவ்ளோ பிஸியா போச்சு. அதுக்கப்புறமா தான் வேலை கட கட கடன்னு செய்ய ஆரம்பிச்சேன். கொழுக்கட்டை பண்ணிட்டேன். அதாவது நட்ஸ் கொழுக்கட்டை. இந்த ரெசிபி நான் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸா கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். அப்புறம் சுண்டல், கருப்பு கொண்டக்கடலை போட்டு சுண்டல் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாயாசம், சேமியா பாயாசம் தான் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் உளுந்த வடை போடணும். இன்னொரு ரெசிபி அதாவது அவல் இருக்கு இல்லையா? வெள்ள அவல். அதில கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, தேங்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுவும் ஒரு ரெசிபி பண்ணியிருந்தேன். அப்போதைக்கு சாமிக்கு படைக்கிறதுக்காக அளவா வடை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியா தான் போட்டிருந்தேன். சாமி கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா மிச்ச வடை எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அன்னைக்கு டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதாவது ஈவினிங் 7 மணிக்கு மேலன்னே சொல்லலாம். எப்பவுமே அந்த டைம்ல தான் சாமி கும்பிடுவோம். ஈவினிங்க்கு மேல தான் சாமி கும்பிடுவோம். விநாயகர் சதுர்த்தியா இருந்தாலும் சரி, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அந்த மாதிரி இருந்தாலும் சரி. எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமா படையல் போட்டுட்டு இருக்கேன். அதாவது பொரிகடலை, அவல், அப்புறம் நான் செஞ்சது எல்லாமே ஒண்ணொண்ணா வச்சுட்டு இருக்கேன். ஒரு மஞ்ச பிள்ளையாரும் பிடிச்சு வச்சிருக்கேன். ரொம்ப அவசர அவசரமா பண்ணிட்டு இருந்தேன் எல்லாமே. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உளுந்த வடை போட்டுட்டு இருந்தேன். நாங்க சாப்பிடுறதுக்காக. எதுவுமே பார்த்தீங்கன்னா, உப்பு செக் பண்ணவே இல்ல. ஆனா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தது. இந்த டைம் பொங்கல் செய்யல. பொங்கல் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பொங்கலுக்கு பதிலா பாயாசம் வேணும்னு கேட்டாங்க வீட்ல. சரி ஓகே பாயாசமே பண்ணிடலாம் அப்படின்ட்டு, சேமியா பாயாசம் தான் பண்ணியிருந்தேன். சரி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ பசங்க அவங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. வடையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக உட்காந்து சாப்பிட்றேன். இடையிலே பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை ஒரு 2 சாப்பிட்டேன். பிளேட்டில் கொழுக்கட்டை மட்டும் இப்போ மிஸ்ஸிங் ஆகுது. இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னா, அவல் இருக்குது, உளுந்த வடை இருக்குது, அப்புறம் சுண்டல் இருக்குது, அதுக்கப்புறமா பாயாசம் இருக்குது. சேமியா பாயாசம் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. இருந்தாலும் இந்த வடையோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நிஜமா. அன்னைக்கு நான் பண்ணதை விடவும் இன்னைக்கு சாமிக்குன்னு படைக்கும்போது கொழுக்கட்டை அவ்வளோ ருசியாக இருந்தது. அதனாலே ஒரு 2 சாப்பிட்டேன் ஆல்ரெடி. எல்லாமே சூப்பராக இருக்குது. எப்போவுமே நீங்கள் ஒரு விரதம் இருந்தோ இல்லைன்னா சாமிக்குன்னு நம்ம நினச்சி சமையல் பண்ணி செஞ்சோன்னாலே அது பர்ஃபெக்டாக ஒரு படி டேஸ்ட் ஜாஸ்தியாக தெரியும். அந்த மாதிரி தான் இருக்குது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் என்னென்ன ஸ்பெஷல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். பசங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே போய் நானும் ஜாயின் பண்ணி அங்கேயே உட்காந்து சாப்பிட போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இனிமையாக இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.